ரத்தம்லாம் ரொம்ப அலசக்கூடாது, லேசா அலசணும். ரத்தம்லாம் ரொம்ப அலசக்கூடாது, ஒரு தடவை 2 தடவை தான் அலசணும். ரத்தத்தை நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்பெல்லாம் வைக்கல் வச்சு பிசைவாங்க, இப்போ வைக்கல் கிடைக்காதால நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சிக்கணும். கடாய் காய்ச்சிட்டு எண்ணெய் ஊற்றி, நான் மழை எண்ணெய் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், பொடியா நறுக்கி வச்சு வெங்காயம். வெங்காயம் அதிகமா தான் யூஸ் பண்ணணும் ரத்தத்துக்கு, அப்பதான் நல்லா நல்லா வதங்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு முன்னையே ரத்தத்துல போட்டுருப்பாங்க, ஆனால் திட்டமா பார்த்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா பொடியா நறுக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு, கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுங்க, அப்பதான் கவுச்சு நாட்டம் வராது. ரசம் செய்யும் போது சாப்பிட பசங்க கிட்ட வச்சுக்காதீங்க, பார்த்து சாப்பிட மாட்டாங்க. ரசம் செய்யறவங்க மட்டும்தான் சிலவங்க அவுச்சி செய்வாங்க, அது வந்து காரெல்லாம் உரைக்காது, ஜவு மாதிரி இருக்கும். இப்படி செய்தாதான் டேஸ்டா இருக்கும். கரெக்டா இருக்கா பார்த்துன்னு உப்பு போட்டுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. தண்ணி நல்லா சுண்டணும், இல்லைன்னா சொத சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதான வெறும் வாயில சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்படுறவங்க முட்டை உடச்சு ஊற்றி கூட கிண்டி சாப்பிடலாம். முட்டை உடைக்க போறேன். எண்ணெய் ஊற்றி விருப்பம் இருக்கிறவங்க முட்டை சேர்த்துக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க அப்படியே ரத்தத்தை அப்படியே சாப்பிடலாம். நான் 3 முட்டை உடச்சு ஊத்துறேன்.
பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தண்ணிலாம் சுண்டி வந்துச்சு. ரத்த பொரியல் ரெடி. நல்லா இருக்கடா? நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் சேனலுக்கு, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற